குட் ஆஃப்டர்நூன். டுடே லஞ்ச் Thursday. பாருங்க, என் ஒய்ஃப் எனக்காக நெய் காய்ச்சினா அந்த வீடியோ வரும். அந்த காய்ச்சிற நெய்யில் இந்த சாதத்தை போட்டு பிசைஞ்சு, ஏன்னா மிளகு கருவேப்பிலெல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் ரைஸையும் போட்டு நான் இவ்வளோ தாங்க சாப்பிடுவேன். பருப்பு தால் லஞ்சு ரொம்ப சிம்பிளுங்க. என்னது, பூண்டு ஊறுகாய், அப்பளம் சிப்ஸை பார்க்குறோம். பருப்புனாலே ஒரே வெறுப்பு எனக்கு. அதனால இன்னைக்கு வியாழக்கிழமை. மிளகுலாம் பாருங்க, இந்த நெய் பாருங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கா. நிறைய இதில் வேற செல்வியா, இப்போ நான் சாப்பிட்றேன்ல, 2 கையில் சாப்பிட்றேன்னா டிசிப்ளின் தெரியலையா, என்னத்தை சொல்கிறது. இது நான் பார்ப்போமா அவங்களோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தா அவங்களாம் ரொம்ப படித்தவங்களா இருக்காங்க. அவங்கள என்னத்தை சொல்லி நான் திட்டுறது. ஐ எம் நாட் அ நார்மல் பர்சன் லைக் யூ. ஒவ்வொரு வாட்டி சொல்ல முடியாது. நான் இவ்வளோ வாழ்றதே, ஐ எம் பிளஸ்ட் வித் சோ மெனி திங்ஸ் விச் இஸ் ஒரு நார்மலாக இருக்கிறவன மாதிரியே வாழணும்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இதுக்கு மேலே கை வேலை செய்யாது, இந்த ஃபிங்கர்லாம் வேலை செய்யாது. ஸோ இருந்தாலும் நான் ட்ரை டு ஈட் மை ஃபிங்கர்ஸ். எல்லாருமே கையில் சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க. என் கண்டிஷன் இருக்கவங்கலாம் அவங்களுக்கு ஊட்டி விடுவாங்க, இல்லை ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. நான் இருந்தாலும் கையில் சாப்பிடணும்னு ட்ரை பண்ணுறேன். தோசை பிக்கும் போது 2 கையில் தான் சாப்பிடுவேன். எனக்கு கையில் ஸ்ட்ரென்த் கிடையாது, கீ கூட போட முடியாது. என்னோட வீட்டில் எல்லா ஆக்சசபிலிட்டியும் சாஃப்டாக தான் இருக்கும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு. இதை சொல்லி சிம்பத்திலாம் போடணுன்ற அவசியம் இல்லை. என்னை நார்மலாக ட்ரீட் பண்ணுங்க ப்ளீஸ். என்னை நார்மலாக கவனிங்க, நார்மலாக பாருங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். படித்தவங்க தான் நிறைய கிராஸ் கொஸ்டின் கேட்குறீங்க. தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. டேக் இட் ஆஸ் இட் இஸ். நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி என்னை வாழ்த்துங்க. அப்படியே என்ன நார்மலாக ட்ரீட் பண்ணுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற பெரிய பெரிய ஆறுதலாக இருக்கும் எனக்கு. தயவு செய்து ஒரு டிசேபிளை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனிதனை நோண்டி பார்க்குறீங்க, செய்யாதீங்க ப்ளீஸ். யாராக இருந்தாலும் செய்யாதீங்க. அவங்களாவே ஏற்றுக்குங்க. ரொம்ப க்ளோஸாக இருந்தால் கூட, பர்சனலாக இருந்தால் கூட டச் பண்ணாதீங்க. அது ரொம்ப மனசை பாதிக்கும். அதோட வலி எங்களுக்கு தான் தெரியும். நாங்களாம் நார்மலாக வாழணும்னு நினைக்கிறோம். அது டீக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் டூ இட். கையில் எப்படி சாப்பிட்றீங்க, வாயில் செய்யணும். எனக்கு ஜாலாம் வேலை செய்யாது, சூ பண்ணி சாப்பிட முடியாது, அப்போ சவுண்டு வரும் எனக்கு. ஸோ திஸ் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை கண்டிஷன். நிராஜ் எனக்கு வந்து மோட்டோ நியூரான் டிசீஸ் இருக்குது. இதில் இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம். நிறைய பேரை மசிஞ்சு தான் சாப்பிடுவாங்களே. ஆனால் நான் சாப்பிட்றேன், நார்மலாக சாப்பிட்ணும்னு ஆசைப்படுறேன். அன்டில் மை டெத் ஐ ட்ரை டு பி லைக் அ நார்மல் பர்சன். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. நான் எங்கெங்கேயோ போய் இதாக போகிறேன். ஹாப்பியாக இருக்கணும் வாழ்க்கையில், ஜாலியாக இருக்கணும் கண்ணம்மா. தேங்க்யூ சொல்லுமா. God bless you. God bless you everyone. God bless.